கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாச பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்திலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கத்தக்கதாக நான் வேதத்திலிருந்து எடுத்துக்கொண்ட தலைப்பு, உடன் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் நமக்கு பிரியமாக வாழ்வதற்காக அல்ல, நாம் மற்றவர்களுக்கு முன்மாதிரிகளாக வாழ வேண்டும். நாம் நமக்கே பிரியமாக நம்முடைய விசுவாச வாழ்க்கையை தொடர்வதை விட, நம்முடைய விசுவாச வாழ்க்கையினால் மற்றவர்களுக்கு என்ன பிரயோஜனம் என்பதையும் ஆண்டவர் பார்க்கிறார். பிரியமான பிள்ளைகளே, தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். 1 தீமோத்தேயு 4:12 சொல்லுகிறது, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம். ஆனால் ஒவ்வொன்றாக தனித்தனியாக பிரித்து சொல்லுவதற்கு காரணம் என்ன? வார்த்தையில், நடக்கையில், அன்பில், ஆவியில், கற்பில். இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்துவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆலோசனையாக இது இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற பிள்ளைகளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு? அநேகர் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு தங்களுடைய வார்த்தையினால் பாவம் செய்கிறார்கள். பதற்றமான வார்த்தைகளை பேசுகிறது, பரிகாச வார்த்தைகளை பேசுகிறது, ஏளன பேச்சுக்களை பேசுகிறது, கெட்ட வார்த்தைகளை பேசுகிறது, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறது, சாபமான வார்த்தைகளை பேசுகிறது. பிரியமானவர்களே, ஆலயத்திற்குள் வந்தால் அல்லேலுயா என்று ஆர்ப்பரித்து சத்தம் போட்டு முழக்கமிடுகிறார்கள். ஆனால் வீட்டிற்கு சென்ற பிறகோ அசிங்கமான கெட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள். அதனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயுவே, உன் வார்த்தையில் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. பைபிளை எடுத்துக்கொண்டு போகிறவர்கள் தங்களுடைய ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வீடுகளில் எப்படிப்பட்ட உரையாடல்களை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இதை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் பார்க்கிறார்கள் இல்லையா? காலையில் எழுந்த உடனே ஆண்டவரை துதிக்கிறாங்க, பாடுறாங்க, ஜெபிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் நேரம் போக போக அவனை இவளை என்று அசிங்கமான வார்த்தைகளை கொண்டு பேசி ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டிருக்கிறார்களே, இது என்ன வாழ்க்கை இது என்று சொல்லி கேவலமாய் பேசுகிற ஒரு வாழ்க்கை இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் மத்தியில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்கள் குடும்பத்தில் இருக்குமானால் உங்கள் வார்த்தையில் நீங்கள் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிருங்கள். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட வார்த்தையை நாம் பேச வேண்டும்? கொலோசியர் 4:6 சொல்லுகிறது, அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டு இருக்கிறதாயும் இருக்க வேண்டும். கிருபை பொருந்த வார்த்தைகளை பேசுங்க, கெட்ட வார்த்தைகளை பேசாதீங்க, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதங்க, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுங்க. அதுதான் விசுவாசிகளுக்கு நல்ல ஒரு மாதிரி. நீங்கள் முதலாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய அடிச்சுவடுகளை ஒரு விசுவாசி பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னார். அவர்கள் உங்களை பார்த்து உங்கள் வார்த்தையின் நிமித்தம் விசுவாசத்தை விட்டு வெளியே போய்விடக்கூடாது. உங்கள் வார்த்தைகள் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்க வேண்டும், கிருபை பொருந்திய வார்த்தையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி பேசினாலும் சரி, பெற்றோர் பிள்ளைகள் பேசினாலும் சரி, மற்ற சகோதர சகோதரிகள் பேசினாலும் சரி, அக்கம்பக்க வீடுகளில் உள்ளவர்கள் பேசினாலும் சரி, வீதியில் பேசினாலும் சரி, அலுவலகத்தில் பேசினாலும் சரி, எங்கு பேசினாலும் கிருபை பொருந்திய வார்த்தைகளை பேசுங்கள். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுங்கள். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. அப்படி வருவென்று சொன்னால் நீங்கள் விசுவாசிகளுக்கு சாபமானவர்களாக இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, சங்கீதம் 149:8 சொல்லுகிறது, அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும்
அவர்கள் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். நம்ம கையில் பைபிள் பிடிச்சிட்டு போகிறோம், முக்காடு போட்டுக்கிட்டு போகிறோம். ஆலயத்துக்குள்ளே போகும் பொழுது கையில் பைபிள் எடுத்துக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு உள்ளே போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வரும் வரைக்கும் அப்படியே அதே பக்தியோடு அதே ஸ்பிரிட்டோடு வீட்டுக்கு வரோம். ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு கணவன் மனைவியை பார்த்து நாயே பே என்று பேசுகிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து அவளே இவளே என்று பேசுகிறது, அவனை இவனை என்று பேசுகிறது. இப்படி ஏளனமான வார்த்தைகளை பேசிவிட்டு கர்த்தரை துதிக்கும் துதி வாயில் இருக்கும். ஆனால் அதே வாயினாலே மனிதர்களை சபித்து நிந்தித்து பேசுகிற வார்த்தையும் இருக்கும். இது எந்த அளவுக்கு பக்தி விருத்தியை மற்றவர்களுக்கு உண்டாக்கும், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பக்தி விருத்தியை அது காண்பிக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். கெட்ட வார்த்தைகளை பேசாதிருங்கள், அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதிருங்கள். கர்த்தருடைய துதி எப்பொழுதும் உங்கள் நாவில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் உங்கள் கரங்களில் இருக்கிறது, அதை உலகம் பார்க்கிறது. அப்படி என்றால் உங்கள் வார்த்தை உப்பினால் சாரமேற்றப்பட்டு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இரண்டாவதாக அவர் கொடுத்த ஆலோசனை என்ன தெரியுங்களா? நடக்கையில் மாதிரியாய் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 20:11 வாசிக்கிறோம், பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அதை வச்சு தான் நம்ம கிறிஸ்துவர்கள் சொல்லுவாங்க. முதல்ல கிறிஸ்துவர்களுக்கு கிறிஸ்துவர்கள் என்று பெயர் யார் சூட்டினார்கள் என்று சொன்னால் அப்போஸ்தலர்களுக்கு சூட்டினார்கள். இதோ இவர்கள் போகிறார்களே, இவர்கள் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி சொன்னார்கள். அதற்கு காரணம் என்ன? அவர்கள் கிறிஸ்துவாக வாழ்ந்தார்கள். அவர்கள் நடக்கையிலும் பேச்சிலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார்கள். ஒவ்வொரு செயலும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தியது. அதனால்தான் அவர்கள் கிறிஸ்துவர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நம்மை பார்த்து, நம்முடைய நடக்கையை பார்த்து, இவனெல்லாம் ஒரு கிறிஸ்துவனா, இவளெல்லாம் ஒரு கிறிஸ்துவளா என்று சொல்லுகிற அளவிற்கு இருக்கிறது. நம்முடைய நடக்கைகள் அப்படி இருக்கிறது, கெட்ட நடக்கைகள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய நடக்கை சுத்தமாக வேண்டும் என்று சொன்னால் சங்கீதம் 119:9 வாசிக்கிறோம், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. யாருடைய வாழ்க்கையெல்லாம் தேவனுடைய வசனத்தின் அஸ்திபாரம் விடப்பட்டிருக்கிறதோ, தேவனுடைய வார்த்தையின் மேல் நங்கூரமிடப்பட்டிருக்கிறதோ, அவர்கள் நடக்கையில் சுத்தமுள்ளவர்களாக இருப்பார்கள். கெட்ட நடக்கை அவர்கள் வாழ்க்கையில் இருக்காது. அவர்களை பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், இவர்கள் கிறிஸ்துவர்கள், இவர்கள் பொல்லாத செயல்களை செய்ய மாட்டார்கள், இவர்கள் நடக்கையில் சுத்தமுள்ளவர்கள், நடத்த கெட்டவர்கள் என்று பெயர் வாங்க மாட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, அடுத்து அன்பில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நாம தான் கணவன் மனைவியை நேசிக்கிறோம், மனைவி கணவனை நேசிக்கிறேன், பிள்ளைகள் பெற்றோர்களை நேசிக்கிறேன், பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிக்கிறோம். எப்படி நேசிக்கிறோம்? நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்கிறதா? நம்முடைய அன்பு பூரணமானதாக இருக்கிறதா? நம்முடைய அன்பு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பாக இருக்கிறதா? நம்முடைய அன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அந்த அன்பை பிரதிபலிக்கிறதா? இல்லையே. பிரியமானவர்களே, அன்பில் மாதிரியாக இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவர்கள் அன்புள்ளவர்கள் என்று தெரியும். அன்னை தெரேசா அவர்கள் பிரயாணமாய் போகிற வழியிலே அந்த மாநகரத்தில், மும்பை மாநகரத்தில் அவர்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்திலே வீதிகளிலே சேரும் சகதியுமான மனிதர்கள் கிடப்பார்கள், கேட்பாரற்று கிடப்பார்கள். அப்பொழுது அவர்களை அப்படியே தூக்கி தன் மார்போடு அணைத்து கொண்டு அவர்களை காரிலே கொண்டு வந்து வைப்பார்கள். அப்பொழுது எல்லோரும் கேட்பார்கள், நீங்கள் அப்படியாக அவர்களை தூக்குகிறீர்களே, உங்கள் மேல் சேர்படியாதா? உங்கள் உடைகள் அழுக்காகாதா? உங்கள் மேல் நாற்றம் எடுக்குமே என்றெல்லாம் கேட்பார்கள். அதற்கு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் வழியாக பார்க்கிறேன். உடைந்து நொறுங்கி கேட்பாரற்று வீதியிலே கிடக்கக்கூடிய ஒரு வியாதிஸ்தனை பார்க்கும் பொழுது அந்த அன்பு அவர்களுக்குள் ஊற்றெடுக்கிறது. நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது? எதிர்பார்ப்பு. மனைவி கணவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தால்
மனைவிக்கு செய்ய வேண்டியதை செய்வான். கணவன் மனைவிக்கு பிரியமானதை செய்தால் மனைவி கணவனுக்கு அன்பு காட்டுவாள். ஒருவருக்கொருவர் பிரியமில்லாத செயலை செய்யும் பொழுது விரோதம் பாராட்டுவார்கள். இதுவா அன்பு? எதிர்பார்த்து வருகிறது அன்பல்ல, எதிர்பார்ப்பு இல்லாமல் வருகிறது தான் உண்மையான அன்பு. அந்த அன்பை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அன்பில் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிருங்கள். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எவ்வளவு தியாகம் வேணாலும் பண்ணுங்க குடும்பத்துக்காக, எவ்வளவு வேணாலும் நீங்கள் உழைச்சி ஓடா தேஞ்சு போகிறேன்னு சொன்னாலும் சரி, உண்மையான அன்பின் அடிப்படையில் அந்த தியாகம் இல்லை என்று சொன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிரியமானவர்களே, உங்கள் உடலையே சுட்டெரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு இல்லாமல் நீங்கள் ஒரு சாட்சியாய் வாழ்கிறேன் என்று சொன்னால் அது சாட்சியான மரணமாக இருக்காது. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஒப்படைத்து வாழுகிற அந்த வாழ்க்கையானது எதிர்பார்ப்பில்லாத கபடமற்ற களங்கமற்ற ஒரு அன்பை நீங்கள் குடும்பத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறுகிறது. 10 கட்டளையின் அஸ்திவாரமே அன்புதான். அந்த அன்பின் கட்டளைக்கு நான் முழுவதுமாக கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் என்னிடத்தில் அன்பு கூறுவது போல நான் பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். அதனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அன்பிலே மற்றவர்களுக்கு முன்மாதிரியாயிரு. பிரியமான தேவஜனமே, உங்களிடத்தில் உண்மையான அன்பு இருக்கிறதா? அந்த உண்மையான அன்பை உலகத்திற்கு நீங்கள் காட்ட வேண்டும். நம்மை ஒருவர் விசாரித்தால் நாம் அவர்களை விசாரிக்கிறோம். நமக்கு ஒருவர் உதவி செய்தால் நாம் அவர்களுக்கு உதவி செய்கிறோம். நமக்கு ஒருவர் ஆறுதல் சொன்னால் நாம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறோம். இதில் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நேசிக்கிறவர்களே நேசித்தால் அதனால் என்ன நன்மை? பாவிகளும் விபச்சாரக்காரர்களும் அப்படித்தானே செய்கிறார்கள். அப்படி என்றால் நேசிக்கிறவர்களை நேசிக்கிறது விபச்சார அன்பு. நேசிக்காதவனையும் நேசிக்கிற அன்பு இருக்கிறது பாருங்க, அதுதான் உண்மையான நம்முடைய நேசரின் அன்பு. நான் பாவியாய் இருக்கும் பொழுதே கர்த்தர் என் மீது அன்பு கூர்ந்து அன்பு இன்னதென்று விளங்க பண்ணினார். அந்த அன்பை பிறருக்கு நான் காட்ட வேண்டும். அன்பை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியில்லாத ஒரு எதிரிக்கு நீங்கள் காட்டுவீர்கள் என்றால் உண்மையான அந்த அன்பை ஆண்டவர் அங்கீகரிப்பார். பிரியமானவர்களே, அன்பு என்பது எதிர்பார்த்து வரக்கூடாது. எதிர்பார்ப்பில்லாத பூரணமான அன்பாய் இருக்க வேண்டும். அது பிரமாணத்தின் அஸ்திபாரம் இடப்பட்டு இருக்க வேண்டும். அந்த அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அடுத்து, ஆவியில் முன்மாதிரியாய் இருங்கள். இந்த ஆவியில் முன்மாதிரியாய் இருங்கள் என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசம் மற்றவர்களுக்கு எப்படி முன்மாதிரியாய் இருக்கிறது? மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எளிமையுள்ள ஒரு வாழ்க்கை, ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கை. ஆலயத்துக்குள்ளே வரும்போது பாருங்க, நம்ம எதையுமே போட்டுக்க மாட்டோம், நகைகளை போட மாட்டோம், விலை உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்த மாட்டோம், கையில் வாட்சி கூட கட்ட மாட்டாங்க. அப்படியே ஒரு பரிசுத்தவான்களைப் போல ஒடுக்கி கூனி குறுகி ஆண்டுடைய பாதத்தில் அப்படியே வந்து உட்காருவோம். ஒரு திருமணம் விழாக்கோலம் போன்று நம் வீடு களை கட்டுகிற பொழுது நம்முடைய ஆடம்பரம் எப்படி இருக்கும்? விலையேற பெற்ற வஸ்திரம், ஆடை ஆபரணங்கள், வாசனை திரவியங்கள், அழகு சாதன பொருட்களை கொண்டு மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு கௌரவமாக கம்பீரமாக உலகத்தில் நாங்கள் பெரிய பணக்காரர் என்று சொல்லி காட்டிக்கொண்டிருப்போம். இதுவா ஆவியில் எளிமையுள்ள வாழ்க்கை? ஆலயத்துக்கு வரும்பொழுது ஒரு வேஷம், ஆலயத்தை விட்டு வீட்டிற்கு செல்லும் பொழுது ஒரு வேஷம், விருந்துகளிலே உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு வேஷம். இப்படிப்பட்ட வேஷம் போடுகிற ஒரு வாழ்க்கையை எளிமையுள்ள வாழ்க்கை என்று எப்படி சொல்ல முடியும்? பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் 1 லட்சம் ரூபாய் கோட்டு, ஷூட்டு, இப்படி விலை உயர்ந்த வஸ்திரத்தை போட்டு கொண்டு வந்து
கர்த்தர் எங்களை உயர்த்தினார், கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார், கர்த்தர் எங்களை மேன்மையாக்கினார் என்று சொல்லி பெருமை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை நம்பி ஆலயத்துக்கு வருகிற ஜனங்களோ, ஏழை எளிய தரித்திர மக்களோ கந்தலான உடையில் வந்து ஆண்டவரை தரிசிக்கிறார்களே, ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார்களே, அவர்கள் வாழ்க்கை முன்னேறவில்லை. அப்படி என்றால் இவர்கள் மாத்திரம்தான் வஸ்திரத்திலும் சரி, ஆடை ஆபரணங்களிலும் சரி, எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், போதகர்களை மட்டும்தான். அப்போ விசுவாசிகளை யோசித்து பாருங்கள். போதகர்கள் என்ன முன்மாதிரியை விசுவாசிகளுக்கு காண்பிக்கிறார்கள்? ஒவ்வொரு கிறிஸ்துவனும் விசுவாசிக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு போதகனும் விசுவாசிக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மாதிரியுள்ள ஒரு வாழ்க்கை வாழவில்லை என்று சொன்னால் அவன் சாவது மேல். ஆம் பிரியமானவர்களே, நாம் எளிமையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெருமை இருக்கிறதா? நான் இதை செய்வேன், நான் அதை செய்வேன். ஒரு பாடலை பாடிவிட்டால் பெருமை, ஒரு பிரசங்கம் செய்துவிட்டால் பெருமை, ஒரு ஊழியம் செய்துவிட்டால் பெருமை, ஏதாவது ஒரு காரியத்தை ஆலயத்திற்கென்று செய்துவிட்டால் பெருமை. நான் சேர் வாங்கி போட்டேன், நான் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி போட்டேன், நான் அதை செய்தேன், நான் இதை செய்தேன் அப்படின்னு பெருமை அடித்துக் கொள்ளுகிறது. இது ஆவியில் எளிமை அல்ல. இப்படிப்பட்ட பெருமை பாராட்டுகிறவர்கள் இந்த உலகத்திலே அவர்களுடைய பலனை அடைந்து தீர்ந்து விட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யம் நம்முடையதாக இருக்கும். அடுத்து, விசுவாசத்தில் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் நமக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசம் நம்மிடத்தில் எப்படி நிலை பெற்றிருக்கிறது? பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் இந்த ஜெபிக்கிற பொழுது விசுவாசத்தோடு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் மகனுக்கு திருமணமாகணும், என் மகளுக்கு திருமணமாகணும், என் குடும்பத்தில் எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை கிடைக்கணும், எங்கள் வீட்டுக்கார் மனம் திரும்பணும். இப்படி நிறைய ஜெபத்தை, நிறைய விசுவாச அறிக்கையை கொண்டு ஜெபத்தை ஏறெடுப்போம். பல வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபத்தை ஏறெடுப்போம். ஆனால் அதற்கு பிறகு ஆலயத்தை விட்டு வெளியே வரும்பொழுது நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கும்? நானும் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், பல வருடமாய் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஒரு பலனும் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் துக்கித்து நடப்பது விருதா? ஆண்டவருடைய கற்பனை கைக்கொள்கிறது விருதா? ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறது விருதா என்று சொல்லி மல்கியா புஸ்தகத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அழுது புலம்பினார்களே, அதே போல தான் இன்றைக்கி நாமளும் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். விசுவாசம் எங்கே இருக்குது நமக்கு? விசுவாசிகளுக்கு மாதிரியாக நம்முடைய விசுவாசம் இருக்கிறதா? நான் இப்படி இருந்தேன், என் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தினார், இன்றைக்கு நான் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறேன், ஆனாலும் கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் கீழே விழுந்தாலும் மடிந்து போவதில்லை என்ற நம்பிக்கை நாம் அறிக்கை செய்கிறோமா? இல்லையே. மற்றவர்களை நம்முடைய அவிசுவாசமான வார்த்தைகளினாலே பின்வாங்க செய்கிறோம். நீங்களே எத்தனை வருஷமாக கோயிலுக்கு வரீங்க, உங்களுக்கே அந்த ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றும் செய்யலை, நான் வந்தால் மட்டும் என்னத்தை செய்திட போகிறாரு அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்முடைய விசுவாசம் இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட விசுவாசம் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்காது. எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாகவே இருக்க முடியாது. தேவனிடத்தில் வருகிறவங்க, தேவனிடத்தில் சேர்றவங்க கடவுள் இருக்கிறார் நம்பணும். அதான் முதல் விசுவாசம், விசுவாசத்தின் முதல் படி. நம்மை, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீருற்றுகளையும் நம்மையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் முதலாவது. இரண்டாவது, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆனால் நாம் அப்படி விசுவாசிக்கிறோமா? ஆண்டவரை தேடி வருகிறோம், ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், அந்த விசுவாசம் நமக்கு இருக்குதா? ஆனால் ஆண்டவரை தேடி வந்தால், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, அப்பா எனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை வாய்க்க செய்யும், நான் மலடியாக சமுதாயத்தில் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறேன்,
என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு காலத்திற்கு இப்படி போய் கொண்டிருக்கும்? நான் இன்னும் எவ்வளவு காலத்திற்கு இந்த விசுவாசத்தில் தொய்ந்து போய் கொண்டிருக்க முடியும்? என்னை கண்ணோக்கி பாருங்க. எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பீரானால் என் தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் வந்து அந்த பிள்ளையை நான் விட்டு விடுவேன். உம்முடைய ஊழியக்காரனாய் விட்டு விடுவேன். எனக்கு ஒரு பிள்ளையை தாரும் என்று சொல்லி ஜெபித்தார். தன் இருதயத்தை முழுவதும் ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றினார். பிரியமானவர்களை, வேதம் சொல்லுகிறது, அதற்கு பிறகு அவள் துக்கமுகமாய் இல்லை, சந்தோஷமாக போனான். நாமளும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோம், அன்னாளை போல அழுகிறோம், புலம்புறோம், கண்ணீர் வெடித்து கதறுகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் மறுபடியும் துக்கமுகமாக இருக்கிறோமே, மறுபடியும் அதே வார்த்தையை சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறோமே, நடக்கலை 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 நடக்கலைன்னு சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோமே, இது விசுவாசமா? ஒரு பைத்தியக்காரன் இடத்துல போனால் அவனை நீங்கள் சுத்தம் செய்து பாருங்கள். பெரிய மூட்டை வைத்திருப்பான், அழுக்கான ஆடை போட்டிருப்பான். ஒரு ஆடையின் மேல் இன்னொரு ஆடை, இன்னொரு ஆடையின் மேல் இன்னொரு ஆடை போட்டு, சாக்கு எல்லாவற்றையும் போட்டுக்கொண்டு ஒரு மூட்டையை தூக்கி கொண்டு போவான். அப்படியாக போன ஒருவனை ஒருவர் பார்த்து அவன் மீது இரக்கம் கொண்டு அவனுடைய பாரத்தை கீழே இறக்கி வைத்தார். அவனை குளிப்பாட்டினார். அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வஸ்திரத்தை கொடுத்தார், நல்ல ஆகாரத்தை கொடுத்தார். எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு அவர் போய்விட்டார். அந்த பைத்தியக்காரன் என்ன செய்தான் தெரியுங்களா? சாப்பிட்டு எல்லாம் முடித்து விட்டு மறுபடியும் அந்த ஆடையை எடுத்து போட ஆரம்பித்தான். அழுக்கான ஒவ்வொரு ஆடையும் தன் மேலே போட்டுக்கொண்டான். மறுபடியும் தான் சுமந்து வந்த அந்த பையை தன் தோல் மேலே சுமந்துக்கிட்டு அவன் வீதியிலே சுற்ற ஆரம்பித்தான். இப்படி தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவருடைய பாதத்தில் வருகிறோம், நம்முடைய எல்லா அழுக்கையும் ஒப்பு கொடுக்கிறோம், எல்லா பலவீனத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவரை விட்டு வெளியே போகும் பொழுது எல்லாவற்றையும் மறுபடியும் சுமந்து கொண்டு போகிறோம், நம்முடைய பாரத்தையும் சேர்த்து. ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதலை தருகிறேன் என்று ஆண்டவர் சொன்னாரே. அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் வெளியில் எப்படிப்பட்ட முகத்தோடு நான் போகிறோம்? அநேகர் நம்மை பார்த்து, ஐயோ உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையா, உங்கள் பிள்ளைக்கு வேலை கிடைக்கலையா, எவ்வளோ நாள் போய் சபையில் ஜெபம் பண்ணுறீங்க, எத்தனையோ பாஸ்டர் உங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணாங்க, எதுவுமே நடக்கலையான்னு சொன்ன உடனே அழ ஆரம்பிச்சிடுறோமே. அவங்க மத்தியில் ஆண்டவரை தலைகுனிய வைக்கிறோமே. ஆமாம், பல நாட்களாக நான் வேண்டுறேன், ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி வாய் கூசாமல் பேசுகிறோமே. பிரியமானவர்களே, என்ன தேவை என்பதை நம்முடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்படுவதற்கு முன்பு நம் தேவன் அறிந்திருக்கிறாரே. உங்களுக்கு இன்னது தேவை என்பதை ஏற்ற காலத்தில் செய்து கொடுத்திருக்கிறாரே. நாம் கேட்டுக்கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறாரே. அப்படிப்பட்ட தேவனை மற்றவர்கள் மத்தியிலே தலைகுனிய வைக்கலாமா? நமக்கு எதுவும் நடக்கவில்லை என்று நாம் சொல்லுவதை விட, என் தேவன் எல்லாவற்றையும் நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று சாட்சி சொல்வீர்களானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். அப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டாக்குறது நமக்கு மட்டுமல்ல, நம்மோடு கூட இருக்கிற விசுவாசிகளுக்கும் அது ஒரு முன்மாதிரியாய் இருக்கும். 1 பேதுரு 1:8-9 சொல்லுகிறது, அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறியிருக்கிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கலிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். சந்தோஷமாய் கலிகூறுங்கள். உங்கள் ஆத்தும ரட்சிப்பை அடைந்து விட்டீர்கள், நீங்கள் கேட்ட ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்தார் என்று சொல்லி மனமகிழ்ச்சியாயிருங்கள். கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தின் அறிக்கையை கண்டு, இதோ என் மகள் நான் கொடுக்க தாமதித்த பொழுது கூட பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறாளே, அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்று இறங்க மாட்டாரா? பிரியமானவர்களே, நம்முடைய சாட்சி விசுவாசிகள் மத்தியில் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதா? இறுதியாக கற்பில் மாதிரியாக இருக்க வேண்டும். கற்பில் மாதிரியாக இருக்க வேண்டும். ஒருவனுக்காகவே ஒருத்தி நியமிக்கப்பட்டிருக்கிறார், ஒருத்திக்காகவே ஒருவன் நியமிக்கப்பட்டிருக்கிறார்.
பிற பெண்கள் மீது, பிற ஆண்கள் மீது இச்சையான கண்கள் வைக்காதீர்கள். எத்தனை விசுவாச குடும்பங்களிலே கணவன் வேறொரு மனைவியோடு இருக்கிறார், வேறொரு பெண்ணோடு தொடர்பில் இருக்கிறார், மனைவி வேறொரு புருஷனோடு இருக்கிறார், வேறொரு நபரோடு தொடர்பில் இருக்கிறார், பிள்ளைகள் இச்சையிலே திரிந்து கொண்டு இருக்கிறார்கள். கற்பில் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கிறார்களா? பிரியமானவர்களே, தீத்து 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ண வேண்டும். தெளிந்த புத்தி இருக்கணும். கெட்டு போச்சு புத்தி. கிறிஸ்தவர்களுக்கு கூட கெட்ட புத்தி இருக்கிறது. ஒரே கணவனை பார்க்கிற குணம் மாறி போய்விட்டது. ஒரே மனைவி என்ற நிலை மாறி போயிடுச்சு. பார்க்கிறதெல்லாம் இச்சை இச்சை இச்சை. கற்பில் சுத்தம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். வாலிப ஸ்திரீகள், வாலிப புருஷர்கள் எப்படி இருக்கிறார்கள்? பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். சாதாரண ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு ஓடுறவங்க கூட இச்சை அடக்கத்தோடு இருக்கிறான். எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எது நம்முடைய வெற்றிக்கு தடை கற்களாக இருக்குது அப்படின்னு யோசித்து நிதானித்து அறிந்து எல்லாவற்றிலும் அவன் கற்புள்ளவனாக இருந்து ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறான். கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீங்களும் நானும் அந்த ஓட்டத்தை ஓடுகிற பொழுது இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் ஓட வேண்டும். பிரியமானவர்களே, கற்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இறுதியாக தேவன் நமக்கு கொடுக்கிற இன்னொரு ஆலோசனை, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். எல்லாவற்றிலும் மாதிரியாக இருக்க வேண்டும் இல்லையா? விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா? அப்பா, நான் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். எல்லாவற்றிலும் உமக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். வார்த்தையில், நடக்கையில், அன்பில், ஆவியில், கற்பில், விசுவாசத்தில் எல்லாவற்றிலும் உமக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த காலை வேளையிலும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று நீர் கொடுத்த ஆலோசனையை கேட்டோம். அந்த ஆலோசனையின்படி நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் முன்மாதிரியை வாழ வேண்டும். ஆண்டவரே, எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. நாங்கள் உம்மை போல மாறணும், உம்மோடு கூட இருக்கணும். உம்முடைய ஜனங்களுக்கு நாங்கள் உம்மை வெளிப்படுத்த வேண்டும். நேரே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின தேவன் என்பதை எங்கள் வாழ்க்கையின் மூலம் நாங்கள் பறைசாட்ட வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையின் அனுபவத்தை நீர் எங்களுக்கு தார். எல்லாவற்றிலும் நாங்கள் எங்கள் உடன் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருந்து, இந்த உலகத்திற்கு மாதிரியாக இருந்து நாங்கள் வாழ்வதற்கு எங்களை எடுத்து பயன்படுத்தும். துதி கனம் மகிமை எல்லாவற்றும் மிக்கே செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.